குடியரசுத் தலைவர் தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளராக பீகார் மாநில ஆளுநர் ராம்நாத் கோவிந்தை போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் நடைபெற்ற பாஜக ஆட்சிமன்ற குழு கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக தலைவர் அமித் ஷா இதனை அறிவித்தார். இந்தியாவின் 14வது குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் ஜூலை 17ஆம் தேதி நடைபெறுகிறது. இந்த தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளரை தேர்வு செய்வதற்காக பாஜக சார்பில் மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், அருண்ஜேட்லி, வெங்கையா நாயுடு ஆகியோர் கொண்ட மூவர் குழு அமைக்கப்பட்டது. இந்நிலையில் வேட்பாளரை முடிவு செய்வதற்காக பாஜக ஆட்சிமன்ற குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் பிரதமர் மோடி, பாஜக தலைவர் அமித் ஷா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். ஆட்சிமன்ற குழு கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமித் ஷா, குடியரசுத் தலைவர் தேர்தலில் பாஜக சார்பாக பீகார் மாநில ஆளுநர் ராம்நாத் கோவிந்த் போட்டியிடுவார் என்று அறிவித்தார். 72 வயதான ராம்நாத் கோவிந்த் உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரில் 1945ஆம் ஆண்டு அக்டோபர் 1ஆம் தேதி பிறந்தவர். இவருக்கு சவிதா கோவிந்த் என்ற மனைவியும், பிரசாந்த் குமார் என்ற மகனும், ஸ்வாதி என்ற மகளும் உள்ளனர். கான்பூர் பல்கலைக்கழகத்தில் சட்டம் படித்த ராம்நாத் 1977ஆம் ஆண்டு முதல் 1979ஆம் ஆண்டு வரை டெல்லி மாநில அரசின் வழக்கறிஞராக பணியாற்றினார். உச்சநீதிமன்றத்திற்கான மத்திய அரசின் நிலைக்குழு உறுப்பினராக 1980ஆம் ஆண்டு முதல் 1993ஆம் ஆண்டு வரை செயல்பட்டார். 1993ஆம் ஆண்டு வரை 16 ஆண்டுகள் வழக்கறிஞர் பணி செய்த ராம்நாத் 1994ஆம் ஆண்டு உத்தரப்பிரதேச மாநிலத்திலிருந்து பாஜக மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டு 2006ஆம் ஆண்டு வரை 12 ஆண்டுகள் பணியாற்றினார். தலித் சமூகத்தைச் சேர்ந்தவரான ராம்நாத் கோவிந்த் பாஜக தலித் மோர்ச்சா என்ற அமைப்பை தொடங்கி அதன் தலைவராக பணியாற்றினார். லக்னோ பி.ஆர். அம்பேத்கர் பல்கலைக்கழகத்தின் நிர்வாகக் குழு உறுப்பினராகவும் ராம்நாத் பணியாற்றினார். 2002ஆம் ஆண்டு ஐநா பொதுசபை கூட்டத்தில் பங்கேற்று இந்தியாவின் சார்பில் உரையாற்றினார். பாஜக செய்தி தொடர்பாளராக பணியாற்றிய ராம்நாத் 2015ஆம் ஆண்டு பீகார் மாநில ஆளுநராக நியமிக்கப்பட்டார். குடியரசுத் தலைவர் பதவிக்கான வேட்பாளராக ராம்நாத் கோவிந்த் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் துணை குடியரசுத் தலைவர் பதவிக்கான வேட்பாளர் குறித்து முடிவு செய்யப்படவில்லை என்று அமித் ஷா கூறியுள்ளார்.